மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? திரும்ப 20வது வசனத்தை வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கடைசி லைன், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அக்காவுக்கு வேதத்திலே பிடிச்ச வார்த்தை, அதனால அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. அக்கா உங்களோட பணத்தை எல்லாம் தசம பாகமா கேட்கறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும், அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. யாருக்கு கொடுத்தாரு? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கா அதுக்கு முதல்ல 18வது வசனத்தை படிச்சுட்டு 20வது வசனம் படிச்சிடலாம்ல. ஏன் தசம பாகம் கொடுத்தான்றதை மென்ஷன் பண்ணிட்டு யாருக்கு கொடுத்தான்னு கொண்டு போறீங்க? இந்த வசனம் வேணா தெளிவாக படித்து வச்சிங்க. தசம பாகம் கொடுத்ததுனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானா, இல்லை ஆண்டவரே அவனை ஆசீர்வதிச்சதுனால தசம கொடுத்தானா? ஏன்னா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தசம கொடுக்கல அவனுக்கு சாப்பம் வரும், நீ ஆண்டவர் தசம பாகம் கொடுத்தனா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இப்படிதான் மக்கள்கிட்ட சொல்லி தான் அவங்க தசம பாகம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஆதியாகமும் 14வது அதிகாரத்தில் வர வசனம் அது சொல்ல. இப்போ படிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தாருங்க? அக்கா அவங்கள முழுசா படிக்க விடுங்கக்கா. மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாம் தசமம் கொடுத்தாரு. எதனால கொடுத்தாரு படிக்க விட்டாதானே தெரியும். பாதியில ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக். நல்லா கவனிங்க, யார் இந்த மெல்கி செதேக்? ஏன் ஆபிரகாம் மெல்கி செதேக்கு தசம பாகம் கொடுக்கணும்? ஏன் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு தசமம் கொடுக்கணுன்றத வேதத்தை ஈஸியாக படித்தாலே புரியும். ஆனால் அக்கா முழுசாக படிக்க விட மாட்டாங்க, அதுக்குள்ளே எபிரேயர் கொண்டு போயிடுவாங்க. நம்ம முழுசாக படிச்சுட்டு எபிரேயரில் அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஆதியாகமும் 14:18, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். வேதத்தில் எப்படி சொல்லிருக்கணும் படிச்சு பார்த்துறீங்களா? மெல்கிசேதேக்கு ஆபிரகாம ஆசீர்வதிச்ச அப்புறம்தான் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்குறாரு. அதுவும் எதுல இருந்து கொடுக்குறாருன்னு அக்கா இப்போ எபிரேயருக்கு போகாம அங்கே தெளிவாக இருக்கும், படிச்சுட்டு அக்கா என்ன சொல்லாங்கன்னு கேட்போம். எபிரேயருக்கு போலாமா? இந்த மெல்கி செதேக்குடைய முழு விவரம் புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்துல பவுல் எழுதி இருக்கிறாரு. வாசிங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம். எல்லாரும் எபிரேயர் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்கப்பா. முதல் வசனத்தை வாசிங்க. இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். போதும். 21வது வசனம், நான் சொல்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 21. என்னக்கா 7வது அதிகாரம் 1வது வசனம் படிச்சுட்டு அதுவும் ஸ்ட்ரெயிட்டா 21வது வசனத்தை போயிட்டீங்க. சரி, இங்கேயும் மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிச்சாருன்னு தான் இருக்கு. தசமம் கொடுத்தனால ஆசீர்வதிச்சாருன்னு கிடையாது. மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்ச அப்புறம்தான் தசம பாகமே கொடுக்குறாரு ஆபிரகாம். சரி, அக்கா என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ. யார் இந்த மெல்கி சதேக்? இப்போ பாஸ்டர் எத்தனை பேர் கவனிச்சீங்க? யார் இந்த மெல்கி சதேக்? சத்தமா சொல்லுங்க, யார் இந்த மெல்கி சதேக்? திரும்ப முதல் வசனத்தை வாசிங்க. திரும்ப வசனத்தை வாசிங்கம்மா. அக்கா ஏதோ சொல்ல போறாங்க இல்ல இருந்தே. மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியராய் இருந்தார். அப்படியே பவுல் எழுதிக்கிட்டே வந்து 21வது வசனத்துல யார் இந்த மெல்கிசதேக்குன்னு எழுதுறாரு? ஆனபடியினால் இயேசுவானவர் Jesus Christ is the Melchizedek in the Old Testament. அக்கா சொல்றது பொய்யன்னு எபிரேயர் 6வது அதிகாரம் லாஸ்ட் சொன்னவங்களும் எபிரேயர் 7வது அதிகாரம் படிச்சாலே ஈஸியா புரிய வரும். மெல்கிசதேக்கின் முறைவின்படி தான் ஆண்டவர் வந்தாரு. மெல்கிசதேக் இயேசுன்னு எந்த வசனமும் கிடையாது. அக்கா மெல்கிசதேக்கு தான் இயேசுவா வந்தாருன்னு சொல்லி எப்படி காணிக்க வசூல் பண்ண போறாங்க பாருங்க. Jesus Christ is the Melchizedek in the Old Testament. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்தவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அக்கா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது இயேசு கிறிஸ்து தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கை வச்சு ஆசீர்வதிச்சாரு. அப்படி சொன்னா
ஓகே. புதிய உடன்படிக்கையில உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பெயரும் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஆபிரகாமை பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் மாற்ற நம் தேவனால முடியும் என்றால் உங்களையும் என்னையும் பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் மாற்ற கர்த்தரால முடியும். ஆபிரகாமை தசம பாகம் வாங்காமல் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான் ஆக்கியது போல இந்த மாதிரி தசம பாகம் சேர்க்கிற பாஸ்டர்களையும் தசம பாகம் வாங்காமலேயே பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான் ஆக்க முடியும். அதனால யாரும் தசம பாகம் கொடுக்காதீங்க. இந்த அம்மா சீமான்னு பேசி வேதத்துல உள்ள சீமான் ஆவறாங்களோ இல்லையோ, நம்ம நாம் தமிழர் சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததை உளறி அசிங்கதான் போட போறாங்க போல. ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சா ஈஸியா புரிய வர விஷயத்தை கூட சீமான மாதிரி குழப்பறாங்க. தசம பாகம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ மெல்கி சதைக்கு யாருன்னு பார்த்துட்டோம். இந்த மெல்கி சதைக்கு கையில தசம பாகம் போன உடனே என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? இந்த அம்மாவை கவனிச்சா வேதத்தை புரட்டி ஏமாத்திடுவாங்க. வேதத்தை எடுத்து படிச்சு தெரிஞ்சிங்க. ஏன்னா வேதத்துல கிளியரா தசம குறுகிறதுக்கு முன்னாடியே அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆமென். பக்கத்துல இருக்கிட்ட சொல்லுங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு தூங்கிராதப்பா. ஆமா, இன்னைக்கு வாழ்க்கை மாற போகுது, கடன் ஓட போகுது, வியாதி ஓட போகுது. வாசிக்கலாமா? இப்போ ஆதியாகமம் போலாம். எப்பா நல்ல சமயத்துக்கு தூங்கிடாதீங்கப்பா. அக்கா இப்ப வேதத்தை புரட்ட ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் கரண் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இவனோட பெசையெல்லாம் தீர்த்துப்பாங்க உங்ககிட்ட காணிக்க வாங்கி. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து என்ன கையில கொண்டு வந்தாரு? அப்பமும் திராட்சை ரசமும். எதற்கு? நிழலாட்டமாக இயேசுவின் உடலும் ரத்தத்தையும் கொண்டு வராரு. என்னக்கா ஆவிக்குரிய அர்த்தமா? சரிக்கா, அப்போத்திய ரத்தத்தையும் கொண்டு வந்து ஏன் மெல்கிசதேக்கு எதிரி வரதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல போறாருன்னா, ஏன்னா ஆபிரகாம் தன்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கிறவனா இருந்தான். அதனாலதான் எதிரி வருவதற்கு முன்பாக ஏசப்பா இடத்தை லொக்கேட் பண்ணி ஆபிரகாமை சந்திக்கிறார். அக்கா என்னக்கா உருட்டுறீங்க? தசமபாகன்ற வார்த்தையே மெல்கிசதேக்கு ஆசீர்வதிச்ச அப்புறம்தான் ஆபிரகாம் கொடுக்கறதா வருது. அங்க நம்ம ஆபிரகாம் தசமம் கொடுத்தனாலதான் வந்து அங்க ஆசீர்வதிக்க வந்த மாதிரி பேசினுறீங்க. சரி, உங்க கூற்றின்படி அங்க மெல்கிசதேக்கு இயேசுவானவரா இருந்தா அவர் எதுக்கு தசமபாகம் வாங்கணும்? மெல்கிசதேக்கு ஆசாரியனா இருக்கிறதுனால தசமபாகம் வாங்கினாரு. ஆண்டவர் எதுக்கு வாங்கணும்? புதிய ஏற்பாடுல யாருக்கிட்டையாவது ஆண்டவர் காசு வாங்கியிருக்காரா? இல்லை உங்களை மாதிரி எனக்கு என் ஊழியத்துக்கு தான் சொல்லி எங்கனாசி கேட்டிருக்காரா? பணத்தை பத்தி ஆண்டவர் எங்கெல்லாம் பேசினாரா? மெல்கிசதேக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க தசம பாகம் கொடுக்கும் பொழுது பிரச்சனை வருவதற்கு முன்பாக, கடன் வருவதற்கு முன்பாக, தரித்திரம் வருவதற்கு முன்பாக, குறைவு வருவதற்கு முன்பாக இயேசு இறங்கி வந்து உங்களை 10ல் 1 பங்கு கொடுக்குறீங்க பாருங்க, சரி கட்டாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நடந்துதான் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே. வாங்குற நீங்க தான் ஆசீர்வதிக்க போறீங்க. வாங்குற நீங்க தான் பணக்காரங்களா மாறிட்டு இருக்கிறீங்க. சொந்த வீடு, காரு, பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு இன்னும் பத்தலைன்னு மக்கள்கிட்ட கேட்டு வேதனா புரட்டி வாங்கி நீங்க தான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம் வரக்கு முன்னாடியே அறிந்து நீங்க செயல்படணும்னா டைத் கிவரா இருக்கணும், தசம பாகம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அக்காவோட பேச்சை கேட்டு உங்களோட பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தசம பாகம் கொடுத்து ஏமாற போறீங்களா? இல்லை ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு, அவர் வரும்போது ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு ஒழுங்கா மலம் திரும்பி ஆண்டவர் யாருன்னு தேட போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணீங்க. பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.